ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நேயர்கள் அனைவருக்கும் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சௌக்கியமும் மங்களமும் உண்டாகட்டும். ஏப்ரல் 14, 2025 13, 4, 2026 வரணும் உண்டான காலகட்டத்தை தமிழ் வருஷ பிறப்பு, தமிழ் வருடம் என்று சொல்கிறோம். அது தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது. இப்போது நம்மளுக்கு போன வருஷம்ன்றது பார்க்கும்போது குரோதி வருஷம்னு சொல்கிறது, இப்போ விஸ்வாவசு வருஷம். சரி, இந்த விஸ்வாவசு வருஷத்தில் என்னென்ன கிரகச்சாரங்கள், கிரக மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்ன கிரக நிலைகள் இருக்குது, என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது, பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், அதாவது குரு, சனி, ராகு, கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன, மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவா 4 பேரும் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. சந்திரன் தினக்கோள், அதாவது 2.25 நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் பொழுது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் பங்குனி மாதத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள், அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இருக்கு இல்லையா, யுகாதி வருஷம் பிறக்கிறது இல்லையா, யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை, அந்த நாளின் ராஜா, அந்த நாளின் நாயகன் யாரோ, அதாவது கிரகம் எதுவோ அதுவே இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது. அதனால் இந்த வருஷம் பார்த்தேன்னா சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்க்காதிபதியாகவும் வரார். இதை தவிர பார்த்தேன்னா அதாவது சந்திரன் மந்திரியாக இருக்கார். அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா, இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இந்த திங்கட்கிழமை, அதனால் சந்திரன். அதே மாதிரி பார்த்தேன்னா ஆவணி மாதம் சேனாதிபதி எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா, சேனாதிபதினு சொல்லக்கூடியது ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாள் சேனாதிபதியும், ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சஸ்யாதிபதி. இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, சஸ்யாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சேனாதிபதியை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இராணுவங்கள், அதை தவிர தளவாடங்கள், அதை தவிர நம்முடைய பாதுகாப்பு, இதை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனாக இருப்பார் இந்த வருஷம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார். அதை தவிர வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தாலேனா இந்த செவ்வாய் உங்களுக்கு அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். தனாதிபதி அதாவது தானியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்ன்றதுனால நெருப்பின் மூலியமாக தானியங்கள் அதாவது லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும். அதை தவிர தானியங்களுடைய ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல கம்மியாக இருக்கும். அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தங்கம் விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தங்கம் அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்தாலேயானால். இது ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்துல போகிறார், அது அவருடைய வீட்டையே வேற 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனால் தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தேன்னா இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும், தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும். தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும்னா நகரங்களில் கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும். இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். சரி, மொத்தத்தில் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்களும் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சனியும் ஆட்சியில் போயிருக்கார். இந்த வாட்டி கும்பத்திலேயே போய் ஆட்சியில் இருக்கிறது, மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது.
பண பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தொழிலாளர்கள் மத்தியில் பண வரத்து அதிகமாக இருக்காது. ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி. வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து புதன் 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். லாசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார், அதாவது க்ளோஸ், அதாவது விட்டு வெளியில் போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ்லாம் வந்து உள்நாட்டு உற்பத்தி வெளியில் போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு பெரிய மாற்றம், பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும். பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம். பெண்கள் வந்து நல்ல எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஐகானிக் ப்ரெசன்டேஷன் இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது அது ஒரு பெரிய ஏற்றம். பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகுறது, அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்குது. அதனால் பணம், பெண்களின் கையில் பணம் வந்து ரொம்ப அதிகமாக இதுவாகும். அதாவது அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது தவிர போதை வஸ்துக்கள், அது தவிர இந்த மதுபானங்கள் இதெல்லாம் வந்து அதிகமான விலை ஏறக்கூடிய, அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தோம்னா சூரியன், அதாவது சித்திர மாதம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் மேஷ ராசியில் இருக்க. காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் ராசியில் வந்து குரு, 4ஆம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும், கேது 6ஆம் இடத்திலும், சனி ஆட்சி மூல திரிகோணத்தோடு வந்து கும்பத்திலையும், அது தவிர ராகு, புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்கு. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பெயர்ச்சிகள்னு பார்த்தோம்னா, முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னா 26/4/2025 அன்னைக்கு ராகு கேது பெயர்றார். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திலையும் வர. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பெயர்ச்சி வருது. குரு 11/5/2025 குரு தன்னுடைய ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அதாவது அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் குரு. இந்த வருஷத்தில் கடைசியில் மார்ச் 6ஆம் தேதி 2026ஆம் வருஷம் அப்போ வந்து சனியினுடைய மாற்றம் இருக்குது. சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 6/3/2026 அன்னைக்கு தான் வந்து மாறுறார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனியினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுக்கும்? மீனம் முதல், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இது நடுவில் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை போடும்போது உங்களுடைய ஹாரஸ்கோப் போடுவோம். ஹாரஸ்கோப்பில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னா இருக்குன்னு நினச்சின்னு இருப்போம். ஆனால் நன்னா இருக்காது. எதனாலன்றதே புரியாது. உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருக்கும், நல்ல தசை நடக்கிறதுன்னு நினச்சின்னு இருப்போம். ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு. ஏன்னா அது லக்ன சந்தியாக வந்திருக்கும். விசாகம் 3ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பீங்க, விசாகம் 4ஆம் பாதம் ரிச்சிக லக்னமாக இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு என்கிட்ட வர்றவாளுக்கு 40, 45 வயசு, 50 வயசுலாம் இருக்கிறவாள்லாம் அவள் நட்சத்திரமே தெரியாமல் அவள் வந்து மிருகசீரிஷம்னு சொல்லிட்டு இருப்பாள். மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னா ரிஷபத்தில் வரும், 3ஆம் பாதம்னா மிதுனத்தில் வரும். அதனால் அந்த மாற்றத்திலேயே அவர்கள் வந்து யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாள். அதனால் சந்தி முதல்ல தெரிஞ்சுட்டு எந்த நட்சத்திரம், என்ன பாதம், என்ன லக்னம், என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம், அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு
அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம் 2025-26 ஏப்ரல் 14 முதல் 2025 ஏப்ரல் 13 வரை 2026 வரை உண்டான பலன்கள் ஒன்றொன்னா பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது புதன் நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால ஒரு பெரிய விசேஷம், அதாவது மறைந்த வழியிலிருந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா புதன் மாத கிரகம் அப்படின்றதுனால பொதுவாகவே இந்த வருஷ பலன்களை வருட கிரகங்களை வச்சு சொல்லுவோம். குரு, சனி, ராகு, கேத்துவனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த வருஷம் பார்த்தடையானால் விஸ்வாவச வருஷம் 14/4/2025 13/4/2026 வருடம் உண்டான காலகட்டத்தில் விஸ்வாவச வருஷம்னு சொல்கிறோம். இந்த வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குரு வரார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியிலே உட்கார்றார். என்ன சார் இது, இவ்வளோ நாளாக அஷ்டமத்து சனி, நீங்கள் போன வருஷம்லாம் சனி வக்கரம் இதாகிட்டார், பிரச்சனையாக இருக்குன்னு நீங்கள் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு திருப்பியும் ஜென்ம குருன்னு சொல்கிறீங்க. ஜென்ம குரு வனத்திலேன்னு சொல்லுவாங்களே சார் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. குரு பகவான் உங்களுடைய ராசியில் உட்கார்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. அவருடைய பார்வை, குரு உட்கார்ற இடத்தோட அவருடைய பார்வை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு உட்கார்றதுனால உங்களுடைய வேலை, உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமானாலும் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லா விதமான வேலைகளையும் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். திருமண பாக்கியம் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குருவின் பார்வை உங்களுக்கு சப்தமத்தில் உணர்ந்து பெரிய ஏற்றம். இவ்வளோ நாளாக திருமணத்திற்கு தடையாக இருந்த காலகட்டமாக இருந்திருக்கும். இப்போ திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதனால் குழந்தை பிராப்தி ஏற்படும். இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்தில், விஸ்வாவசு வருஷத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக அவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா குழலினது யாழினது என்ப தம் மக்கள் மழலைச்சல் கொயலாதோர் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளுவனின் வாக்கு பிரகாரம் இப்போ தன்னோட குழந்தைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போகுது. சனியும் ராகுவும் சேர்ந்திருக்கா. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் கேது 3ஆம் இடத்துலையும் வரும். இவ்வளவு நாளாக உங்களுடைய சுகங்கள் ரொம்ப கெட்டு போயிருக்கும். தாயின் உடல்நிலையில் பின்னடைவு இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தோம்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், சுகங்கள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம், புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கேது 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். இளைய சகோதரர்களோட சிறு மனக்கசப்புகள் இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று போகிறார். 3 திரிகோணத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதுவும் ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க, டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ், அது தவிர ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியர்ஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ், தவிர பைலட்ஸ், அது தவிர கவிஞர்கள், கட்டுரை எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தையை விட்டு பிரிந்து வெளிநாடு போய் இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அது என்ன சார், இது தந்தையை விட்டு பிரிந்துன்னா ராகு எப்போவுமே உயிர்காரகத்தை கெடுத்து பொருள்காரகத்தை அதிகப்படுத்துவார். அதனால் உயிர்காரகம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடத்தை சொல்லக்கூடியது தந்தையினுடைய காரகம். அதனால் தந்தையை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய காரகத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதனால் தந்தையை விட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம், நினைத்த கோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளிநாடு போய் அவங்க நினச்ச யூனிவர்சிட்டியில் நிச்சயமாக பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். பிளேஸ்மெண்ட் இன் த சென்ஸ் அவங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கும். இதன் மூலியமாக வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இதன் மூலியமாக அவங்களுக்கு மிகுந்த மன அழுத்தம், உடல் உழைப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம், புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி புகழ் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையாது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்றிருக்கார். இந்த வருஷ கடைசியில், விஸ்வாவசு வருஷ கடைசியில் தான், அதாவது மாசி மாதத்தில் தான் அவர் வந்து மாறுறார். மாசி மாதத்தில் மாறுறார். அதாவது மார்ச் 6ஆம் தேதி 2026 தான் வந்து சனி பகவான் மாறுறார். அதனால் இந்த வருஷத்தினுடைய கடைசி வரலும் சனி வந்து 9ஆம் இடத்திலே இருக்கிறதா வச்சுக்கலாம். ஆட்சி பெற்ற கும்ப சனி. அதனால் தந்தையினுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும், வியாபாரத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனா, இந்த விஸ்வாவசு வருஷம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. குருவினுடைய பார்வை, பெரிய ஏற்றம், குழந்தை பிராப்தி உண்டு, திருமணம் கைகூடும், தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குரு ராகுவை பார்க்கறதுனால கோதண்ட ராகுன்னு சொல்லக்கூடியதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக எடுத்த யூனிவர்சிட்டி, கிடைக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, நீங்கள் எடுத்த யூனிவர்சிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். போஸ்ட் கிராஜுவேஷன் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் எழுத்து பணியில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் இன்ஜினியராக இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியராக இருக்கிறவங்க, அது தவிர விமான ஓட்டிகள், ஏரோஸ்பேஸ், இந்த மாதிரியான படிப்புகள் படிக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வருஷத்தில் பார்த்தலையான அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. செட்டி புண்ணியத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும், படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிச்சயமான பெரிய மாற்றமும் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வருஷம் 95 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.